சட்டமன்ற உறுப்பினர்கள் சொகுசு விடுதிக்குள் இருக்கும்போது ஒரு ஆளுக்கு 4 பேர் பாதுகாப்புன்னு எதிர்த்தரப்பில் கிளப்பி விட்டாலும் வெளியில் வரும் எம்எல்ஏக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது உண்மைதானா? தனிப்பட்ட பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் காவல்துறை பாதுகாப்பு உண்டுங்களா? பலூன் பலூன் நண்பா, தொகுதி பக்கமோ சொந்த ஊருக்கோ எம்எல்ஏ கிளம்பி போறாங்கன்னா ஒரு எஸ்ஐ 2 துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு உத்தரவு போயிருக்குதான். தன்னோட குடும்பத்துல காது குத்து நிகழ்ச்சிக்கு போன ஆம்பூர் எம்எல்ஏ போலீஸ் பாதுகாப்போட தான் போயிட்டு வந்தாராம். அமைச்சர்கள் மாதிரியே இப்போ எம்எல்ஏக்களுக்கும் பாதுகாப்பா? முல்லைப்பூ, மல்லிப்பூ, கனகாம்பரம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற எம்எல்ஏக்களா இருந்தாலும் சரி, இல்ல இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற எம்எல்ஏக்களா இருந்தாலும் சரிதான், 2 தரப்புக்குமே போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு உத்தரவு இருக்குதான். அந்த அடிப்படையில தான் எல்லாம் நடக்குதான். நிலைமை சிக்கலா மாறும்போது, இழுபறி நிலைமை நீடிக்கும் போது 2 தரப்புக்கும் மோதல் வர வாய்ப்பு இருக்குன்னு உளவுத்துறை அறிக்கைப்படி ஒரு பேச்சு உலா வருதான். அதனால தான் மாநிலம் முழுக்க ரவுடிகளை முன்னெச்சரிக்கையா கைது செஞ்சாங்களாம். தலைநகர் சென்னையிலையும் தென் மாவட்டங்கள்லையும் திருச்சி மண்டலத்திலையும் எண்ணிக்கை அதிகமா. இன்னொரு பக்கம் தலைவா, ஆளுநரோட முடிவு படித்தா அரசாங்கத்தோட உயர் அதிகாரிகள் தங்களோட வேலையை செய்யறாங்களா? தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைவர் எல்லாருமே நிரந்தரமான முடிவு வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கணும்ன்றதுல உறுதியா இருக்காங்களா? இதெல்லாம் நாங்களாவா சொல்றோம், வெளியில பேசிக்கிறாங்க.